இதுவரை சொல்லாமல் பெட்ரோல் டீசல் விலையை 3 முறை குறைத்துள்ளதாகவும், ஆனால் திமுக சொன்னதை கூட செய்யவில்லை என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். பெட்ரோல் டீசல் விலையை 5 ரூபாய் 4 ரூபாய் குறைப்போம். ஆனா மோடி அவர்கள் சொல்லாம இதுவரை 3 முறை பெட்ரோல் டீசல் விலையை குறைத்திருக்கிறார். திமுகவுடைய தேர்தல் அறிக்கைக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், பெண்கள், இளைஞர்கள், ஏழை மக்கள், விவசாய பெருமக்களுக்கு ஒரு திட்டமும் அவர்களை நோக்கி போயிட்டு இருக்கிறது. ஆனால் நீங்கள் நன்றாக உணர்ந்து கொள்ள வேண்டும், மக்களை பார்க்கும் பொழுது 4 சமுதாயத்தினுடைய வளர்ச்சிக்கு பாரத பிரதமர் பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். ஐயா, நீ பவானி எடுத்துக்கலாம். உங்க சட்டமன்ற உறுப்பினர் யாருங்க? இங்க ஏதாவது ஒரு அரசு கல்லூரி இருக்குங்களா? ஏன் இல்ல? பவானில ஏன் அரசு கல்லூரி இல்ல? நீங்க சொல்லுங்க. ஏன்னா உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினரே தனியார் கல்லூரி நடத்தும் பொழுது இதுவரை இந்த பகுதிக்கு ஒரு அரசு கல்லூரியை விடல. இன்னைக்கு இவங்க எல்லாம் வந்து மக்கள் காப்பாத்துறோம், மக்களுக்கு எங்களுக்கு ஓட்டு போடுங்க, எங்க கூட்டணி இங்க போவாங்க. ஐயா, அட்லீஸ்ட் டிஎம்கே காரங்கிட்ட வண்டினாவது இருக்கு சுத்திட்டு இருக்கான். ஏடிஎம்கே காரங்க கிட்ட வண்டி இல்லை. 2024 பாராளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும், இது இந்தியாவுடைய பிரதமராக யார் ஆக வேண்டும் என்பதற்கான தேர்வு. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.